மகிமையின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய கிருபை. பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான காலை நேரத்துக்கு நன்றி. இவ்வளவு ஆலோசனைகளை உம்முடைய ஜனத்துக்கு நீர் கொடுக்க சொன்னீங்க. அடியேன் அந்த இடத்துல ஆண்டவரே நின்று பேசினேன். இந்த கடைசி நாட்களில் நீங்க எங்களுக்கு செய்யக்கூடிய காரியம் முழுவதும் தேவனால் நடத்தப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய நடத்திப்பு இல்லாதபடிக்கு நாங்க எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இது எங்களால் முடியும்னா முடியாத காரியம். அது ஆண்டவரே உடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அது முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்கட்டும், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கட்டும், பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். பொல்லாத பிசாசனுடைய வல்லமைகள் எரிக்கப்படட்டும், கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் எபிரேயர் 4வது அதிகாரம் 14வது வசனம், பக்கம் 301. எபிரேயர் 4 4:14. 4:14 வானங்களின், எபிரேயர் 4:14 வானங்களின் வழியாய் தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இப்பொழுது இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். நாம் இன்னைக்கு ஆரம்பத்தில் இருந்த அந்த நம்பிக்கை இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதை குறித்து தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ரட்சிப்பில் ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை, உங்க வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களில் இருந்த அந்த நம்பிக்கை இன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மகிமையான வசனம். நீங்க அதை குறிச்சு வச்சு இதுல ஏகப்பட்ட ரகசியங்கள் காரியங்கள் இருக்கிறது. ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போனவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வானங்களின் வழியாக தேவகுமாரன். அல்லேலூயா. வேற யாரும் போகல. ஆமா, பரலோகத்துக்கு இருந்து இறங்கினவரும் அவர்தான், போனவரும் அவர்தான், வேற யாரும் போகவில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நாட்கள் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் விண்ணகம் போன நாள், அவர்கள் இது போன நாள், இதற்கு எந்த சான்றும் கிடையாது. ஒரே ஒருவர் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போனவரும் இறங்கினவரும். அல்லேலூயா. இன்னைக்கும் பைபிளின் படி பாத்தீங்கன்னா என்னும் அந்த ஆசாரியத்துவ ஊழியத்தை அவர் விடவில்லை என்பது இந்த வசனத்தின் மூலம் இருக்கிறதா இல்லையா? அவர் மகா பரிசுத்தமான ஆசாரியராய் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறாரா? அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட அதிகமான தேவனுடைய வசனங்கள் நமக்கு எதை குறிக்கிறது என்றால் ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது, ஒரு உறுதியான நம்பிக்கை. அந்த உறுதியான நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில ஆரம்பத்தில் இருந்தது, நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்தது. நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த ஒரு தலைமுறை தாண்டியாச்சுன்னா ரட்சிக்கப்பட்ட அந்த பெந்தேகோஸ் அனுபவத்தில் இருக்கிறவர்கள் அநேகர் கேடுள்ளவர்களாய் இருப்பார்கள் என்று. நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, மனம் திரும்பி வந்திருப்பீங்க. ஆனால் உங்க பிள்ளைங்க மனம் திரும்பி இருக்கிறார்களான்னு கேட்டீங்கன்னா அது உங்க மனசாட்சிக்கு தெரியும். புரியுதா? நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, மனம் திரும்பி இருப்பீங்க, கர்த்தருக்குள்ள வந்திருப்பீங்க, ஆண்டவர் மாதிரி ஆண்டவருக்காக வாழணும்னு வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் அதற்கு அடுத்த தலைமுறை அதை பின்பற்றாங்களான்னு கேட்டீங்கன்னா 1000 கோடி கேள்விகள். அது சரி, விட்டுருவோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கையினுடைய வாழ்க்கையில் இருந்தது.
ஆரம்பத்தில் அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. ஆரம்பத்தில் உங்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கை தான் உங்க வாழ்க்கையில அநேக அற்புதங்களை நீங்க கண்டீங்க. உண்மைதானா? அநேக அதிசயங்களை கண்டீங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த நம்பிக்கை இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. நம்பிக்கையெல்லாம் போயிட்டு உங்க பிளாஸ்பேக் உங்க முன்னிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பழைய நாட்களில் இயேசுவினிடத்தில் முதலாக நீங்கள் இயேசுவினிடத்தில் வந்த அந்த நாட்களை நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் என்ன உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. அல்லேலூயா. அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். முதலாக இயேசுவை தரிசித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு சஞ்சரித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு பேசினவர்கள், இயேசப்பாவோடு உறவாடினவர்கள் அநேகர் உண்டு. ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்களையும் நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு கால போக்கில் இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வேதத்தில் இருக்கிற சில வசனங்கள் மூலமாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்னைக்கு சீழ்பிதுக்க போறார். ஆரம்பத்தில் என்னுடைய நம்பிக்கை நன்றாக இருந்தது. ஆனா இன்னைக்கு என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது அப்படிங்கறத அநேக வசனங்கள் வழியாக நாம பார்க்கிறோம். ஒரு காலத்துல தேவனை மனுஷன் எப்படி நம்பி வந்தாங்க தெரியுமா? அதையும் நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து என்பவர் உண்டு, அவர்கிட்ட வந்தாதான் நான் வந்தது. நான் எப்படி வந்தவனா, இயேசு கிறிஸ்துங்கிற ஒரே தெய்வம் உண்டு, இந்த தெய்வத்துக்கிட்ட வந்தாதான் பாவம் மன்னிக்கப்படும், இந்த தெய்வத்துக்கிட்ட வந்தாதான் நம்ம செத்தா பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. இது என்னுடைய நம்பிக்கை. நான் வந்தது, நான் அப்படிதான் வந்தேன். அல்லேலூயா. இல்லன்னா இந்த உலகத்துல நான் நரகத்துக்கு போயிருவேன். என்னுடைய நம்பிக்கை. நான் அதுல ரொம்ப உறுதியா இருந்தேன். மிச்செல்லாம் தெய்வமே கிடையாது, இயேசு ஒருவர் தான் தெய்வம். இந்த உலகத்தில் அவரால் மாத்திரம் நம்மளை என்ன செய்ய முடியும்? ஆமா, பாதுகாக்க முடியும்னு இல்ல, ஆசீர்வதிக்க முடியும்னு அல்ல. காசு கொடுப்பாரு, இயேசு கிட்ட வந்தா காசு கொடுப்பாரு, இயேசப்பட்ட வந்தா வீடு வாசல் கொடுப்பாரு. நல்ல புரிந்து கொள்ளுங்கள், ரெண்டு விதமான சுவிசேஷம் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று செழிப்பின் உபதேசம். செழிப்பின் உபதேசத்தின் வழியாக கிறிஸ்தவம் வளரவில்லை. இந்த செழிப்பின் உபதேசம் கிறிஸ்தவத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தோமா என்று சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு பரிசுத்தவான் இந்த தேசத்துக்கு வந்தாரு. அவர் இந்த தேசத்துக்கு வந்த அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மொழி தெரியாது. ஒரு சோழன் அந்த நாட்களில் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஒரு சோழ ராஜா. இன்னைக்குதான் இது சில மாநிலங்கள் பிரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்தில் ஒரு மூத்த மொழி என்று உண்டு என்றால் அது தமிழ் மொழி. அல்லேலூயா. நீங்க அது சாதாரணமாக நினைச்சிடாதுங்க. பிசாசு இன்னைக்கு தமிழை அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா தமிழன் இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரவ போயிட்டான். அல்லேலூயா. இந்திய தேசம் முழுவதும் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போனவர்கள் தமிழர்கள். அதனாலதான் அந்த மொழியினாலே அவனுக்கு ஒரு எரிச்சல். இது என்ன முட்டாள் எரிச்சல். அதனால்தான் எப்படி இயேசு கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேனோ அதுக்கு அடுத்தபடியாக என் மொழியை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. அது சாதாரண விஷயம் கிடையாது. வீட்டில் போய் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. அப்போ தோமா இங்க வந்த உடனே நான் செழிப்புக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். தோமா இந்திய தேசத்துக்கு வருகிறார், மொழி தெரியாது. இவர் இங்கே வருவதற்கு முன்பாக ஒரு குறிப்பில் நான் வாசித்தது, இவர் இங்கே வருவதற்கு முன்பாக பார்சிலோனாவா என்று சொல்லக்கூடிய ஏதோ ஒரு தேசம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன், மறந்துடுவேன். அந்த தேசத்தில் தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பெற்று இந்த பூமியில் கொடுத்த அன்பு தாயார் பரிசுத்தவாட்டி அம்மா அவர்கள் மரித்து விட்டார்கள். விண்ணகம் செல்லவில்லை, உலக பிரகாரமான மரணம் ஏற்படுகிறது. எல்லாரும் கூடுறாங்க, அவங்கள போய் பார்க்கிறதுக்கு அங்க போறாங்க, எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. மறுபடியுமாக
அப்போஸ்தலர்கள் கூடி ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், தோமாவை இந்திய தேசத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று. அந்த தோமா அங்க வருகிறார். அப்போ மலபார் என்கிற ஒரு தேசம் போல இருந்ததாக நான் சில குறிப்புகளை வாசிச்சேன். எனக்கு முழுவதும் தெரியாது. இது 100% உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா நான் இதை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இறங்கி வருகிறார். அந்த ராஜாவுடைய பெயர் எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் ஒரு சோழ ராஜா. அவர் இப்பொழுதுதான் இது கேரளா. ஆனால் இதற்கு முன்பாக தமிழ் தான் அங்கே பேசிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்ததுதான் மலையாளம். சரி, விட்டுருவோம். நம்ம மொழிக்கெல்லாம் போக வேண்டாம், பிறகு கொந்தளிச்சிருவாங்க. அல்லேலூயா. வரலாறு உண்மைதான். இங்கே வரும்போது ஒரு திருமண வீட்டுக்குள்ள போகிறாரு. ராஜாவுடைய அந்த திருமணம் நடக்கிற ஒரு இடத்துக்குள்ள போகிறாரு. போன உடனே இவங்க எல்லாரும் அப்படி பார்க்கிறாங்க. ஆனா அதற்கு முன்பாகவே யூதர்கள் இங்க வந்து நிறைய செட்டில் ஆயிட்டாங்க. அந்த ராஜாவுடைய பக்கத்தில் இருந்த ஒரு மெய்காப்பாளன் என்று நான் நினைக்கிறேன், ஓங்கி அடிச்சிட்டாரு. யாரை? தோமாவை. அட்டின்னா அப்படி ஒரு அடி, அட்டியோ அட்டி. யோசித்து பாருங்கள், தோமாவுக்கு குடும்பம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லையா? இருந்திருக்கும். தோமாவுக்கு தாய் இருந்திருப்பாங்க, தந்தை இருந்திருப்பாங்க, சகோதரர்கள் இருந்திருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு திருமணம் ஆகினது ஆகலியான்னு எனக்கு தெரியவில்லை. ஆகி இருக்கலாம், ஆகாமலும் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு திருமணம் ஆகி இருக்கிறது. எல்லாவற்றையும் குடும்பங்கள் அங்க எழுத முடியாது பாருங்க, தெரியாது. அவருக்கு பிள்ளைகள் இருந்தா நமக்கு தெரியாது. பாருங்க, இன்னைக்கு நாம இங்க இருந்து இஸ்ரேலுக்கு போனோம்னா ஒரு 4 மணிக்கூர்ல போயிடலாம், அப்படிதானே? எங்கேயோ ஒரு தேசத்துக்கு வராரு. சுவிசேஷம் எப்படி தேவன் மேல் இருந்த நம்பிக்கையை பாருங்க, உள்ள வராரு. அட்டி, அந்த துக்கத்தோட அட்டி வாங்கி, பயங்கர காயம், வந்த உடனே அட்டி. எப்படி இருக்கும்? இறங்கின உடனே அட்டி. பேசவே இல்லை, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. மகா அப்போஸ்தலன். இயேசுவை பின்பற்றினதற்கு எனக்கு இதுவா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அழல அந்த பரிசுத்தவான். அவருடைய பெயரெல்லாம் கேட்கிறாங்க, சொல்லுகிறார், எல்லாம் விசாரிக்கிறாங்க. அடிச்சு விரட்டிட்டாங்க, கழுத்தை பிடிச்சு தள்ளிட்டாங்க. ஒரு நாள் முடிகிறது, ஒரு தகவல் வருகிறது ராஜாவிடத்துல. குறிக்கப்பட்ட இடத்துல இந்த நபர், ஒரு நபருடைய மரணம் அங்க நடந்திருக்கிறது. அவருடைய கரம் துண்டாகி கிடக்கிறது. அவருடைய சரீரங்களில் எல்லாம் கோரம், ஒரு கொடூரமான ஒரு கோரமா இருக்கிறது. ஓடி போய் பார்க்கிறாங்க. அந்த பாடியை தூக்கிட்டு வர சொல்றாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு நாள் மாறிவிட்டது. பார்க்கும்போது எல்லாரும் பார்க்கிறாங்க, நேற்று தோமாவை அடித்த கரம் இன்னைக்கு தனியா தூக்கிட்டு வர. எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கிறாங்க. உடனே விசாரிக்கிறாங்க, வந்த மனுஷனை எங்க அப்படின்னு. வந்த மனுஷனை எங்க கூப்பிடுங்க. உடனே சுத்தி 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 நாடுக்கு சுத்தி 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 குதிரைகள்ல உங்களுக்கு தெரியும் செய்தி பரவுகிறது. எங்க இருந்தாலும் அவரை கொண்டு வாருங்கள். கொண்டு வருகிறார்கள். தோமா வந்து நிற்கிறாரு. நீர் யார் என்று கேட்கிறார்கள். நான் கர்த்தருடைய மனுஷன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று சொல்லுகிறார். காயங்கள், ரத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அடிச்சா வீங்கி இன்னைக்காவது ஆஸ்பத்திரியில் மறந்து போடலாம். ஒண்ணு இருந்திருக்காரு, ஏதாவது பச்சளைகள் ஏதாவது, அது கூட அவருக்கு கிடைச்சிருக்குமான எனக்கு தெரியல. எந்த வைத்தியர் அவருக்கு தெரியும்? யாரு தெரியும் அவருக்கு? உடனே ஜெபிக்கிறாரு. அந்த கரங்களை நடந்த சம்பவங்க இது, நான் நடந்திருக்குன்னு விசுவாசிக்கிறேன். அந்த கரங்களை எடுத்து அப்படியே வைத்து ஜெபம் பண்ணும் போது அந்த மனுஷன் முன்னிருந்தது போல அதே சரீரத்தோடு அவர் உயிரோடு எழும்பி நிற்கிறது ராஜா பார்க்கிறார். முதல் ஞானஸ்நானம் ஒரு ராஜாவுக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உடனே தோமா என்ன செய்யல,
ராஜாவுக்கு விசுவாசமா இருந்து, ராஜாவே ராஜாவே எனக்கு சர்ச்சை கிட்ட ஒரு 5 ஏக்கர் இடம் கொடுங்க, எனக்கு தங்கம் கொடுங்க, எனக்கு பொண்ணு கொடுங்க, அது கொடுங்கன்னு கேட்கல, ஓடி போனாரு சென்னை பட்டணத்துக்கு. எப்படி கொலை செய்தார்கள் தெரியுமா? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரா, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரா. பின்னாடி வந்து விஷம் தடவின ஈட்டிய ஒரே குத்து முடிஞ்சு போச்சு. சொல்றாங்க இன்னொன்னு, அவ்வளவு கதர்னாரா. அப்படி வந்த சுவிசேஷம் இது. 2 விதமான சுவிசேஷம். இன்னொரு சுவிசேஷம், இன்னொரு நம்பிக்கை என்ன தெரியுமா? வாசிங்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19 வாசிங்க. கட்டாயம் இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். 15-19 தான் நான் நினைக்கிறேன். 15-19 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 242. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தார் எல்லா மனுஷரை பார்க்கிலும், நான் சொல்லலங்க, பைபிள் சொல்லுது, பைபிள் சொல்லுது. எதை நம்பி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறோம். சுவிசேஷம் 2 விதமான சுவிசேஷம் இன்னைக்கு அறிவிக்கப்படுகிறது. கிறிஸ்தவம் என்பது பாடுகளிலும் உபத்திரங்களின் வழியாக எழும்புகிறவர் தான் கிறிஸ்தவம். என்னைக்கு ஒரு உண்மையாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு, உங்களுக்கு பரிசுத்த ஆவிக்கு அடையாளத்தை நான் ஒன்று சொல்லிக் கொடுக்கட்டா, நல்ல புரிந்து கொள்ளுங்கள். எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கிறதோ, அதற்கு அடுத்த நிமிஷமே ஒரு சிலுவையை நீங்க சுமக்க வேண்டியது இருக்கும். ஹல்லேலூயா. இதையும் நான் சொல்லவில்லை, நம்முடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஐயப்பா சொல்றாரு, என்னுடைய சிலுவையை நீ என்ன செஞ்சுதான் ஆகணும்? சுமந்துதான் ஆகணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இயேசு சிலுவையை சுமந்து கொண்டாரே, டண்டனக்கா டனக்கனக்கா டண்டனக்கா, இனி நான் சுமக்க தேவையில்லை, டண்டனக்கா டனக்கனக்கா டண்டனக்கா. இதுவா பாட்டு? பொய்யா? பாட்டு பொய்யா உண்மையா? ஏங்க, வசனத்துக்கு விரோதமான பாட்டா இல்லையா இது? ஹல்லேலூயா. எத்தனை இடத்துல சொல்லி இருக்கிறாரு, என்ன பின்பற்றியா வாரா? பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்ட மரத்துக்கு என்னையா பாடு? ஒரு உபத்திரவம். எந்த ஒரு கிறிஸ்தவன் நல்ல ஆசீர்வாதமாக நல்ல ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறானோ அவனோடு இயேசு இல்லை. நான் வேதத்தின்படி தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவனை எப்பொழுதும் பிசாசு நோண்டிக்கிட்டு தான் இருப்பான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அது ஊழியக்காரன் கிடையாது. நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்கன்னா 100க்கு 100 உங்ககிட்ட தான் அவன் போராடுவான். அவன் செத்த பாம்பு அடிக்க போக மாட்டான், உயிருள்ள பாம்பு அடிக்க தான் அவன் போவான். அவன் செத்த விசுவாசிக்கிட்ட போக மாட்டான். அதனால இவங்க நினைப்பாங்க, நான் தொட்டதெல்லாம் பொண்ணு. பொண்ணு இல்ல, நீ நரகத்துக்கு போறா, நீ நரகத்துக்கு போறா. சுவிசேஷம் எப்படி வந்தது, மிஷனரிகள் எப்படி வந்தார்கள், அவருடைய நம்பிக்கை, இவைகளெல்லாம் பாருங்கள். நீங்களும் நானும் எதை நம்பி வரோம்? இம்மைக்காக. உலக நன்மை, உலகத்தில் ஆசீர்வாதம் வேணும், அவசியம். இப்ப உலகத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டான்னு நான் கர்த்தர் பிரசங்கிக்க சொல்லவில்லை. எல்லா மனுஷனும் நல்லா இருக்கணுங்க. ஆனால் இம்மைக்காக மாத்திரம், அந்த உலக ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் ஒரு மனுஷன் இயேசுவை பிடிச்சிருக்கிறான்னா அவன் சபிக்கப்பட்டவன். அவன் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன் அல்ல, தேவனால் தள்ளப்பட்டவன். பைபிள் சொல்லுகிறது. அவங்க இந்த உலகத்தில் இருக்கிற இப்பிரபஞ்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க. நம்பிக்கை பரலோகத்துக்கு மேல இல்ல. எத்தனை வருஷம் வாழ்வீங்க? எத்தனை வருஷம் வாழ்வீங்க? இயேசு கிறிஸ்து வர்றாருங்க, என்னைக்காவது வந்துட்டு போகட்டும். ஏசப்பா கேட்கிறார், ஒரு கொஸ்டின் கேட்டார் தெரியுமா? இன்னைக்கு நீ செத்து போனா எங்க போவா? இன்னைக்கு நீ மரித்து போனால் ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு போமா நீ கேட்டாரா? கேட்கலையா? கேட்டாரு. பதில் சொல்ல முடியுமா? இயேசு வரும்போது நான் ஆயத்தமா இருக்கிறேன். இருக்கட்டும், அவர் என்ன 5 வருஷம் கழிச்சு வருவாரு, 10 வருஷம் கழிச்சு வருவாரு. ஆனால் உனக்கு மரணம் என்பது அதற்கு முன்பாக வந்து விட்டதென்றால் உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமா? இல்லன்னா அது நரகத்துக்கு, சாரி, அது பாதாளத்துக்கு தள்ளப்படுமா? ஏன்னா
பரலோகமும் நரகமும் இன்னும் திறக்கப்படவில்லை. பரலோகமும் நரகம் இன்னும் திறக்கப்படவில்லை. பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. அது என்ன அப்படியே தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா அந்த பரலோகத்துக்கு ஏசப்பா போனார்னா போனார். அல்லேலூயா. நம்ம ஆட்கள் இன்னைக்கு நினைக்கிற நேரம்லாம் பரலோகத்துக்கு போயிட்டு வராங்க. அது எந்த பரலோகம்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆமா, இந்த கஞ்சாவை போட்டவனு சொல்லுவானு ஏதோ ஒரு உலகத்துல போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அவங்க அடிச்சவங்ககிட்ட நான் கேட்டிருக்கிறேன். வானம் எல்லாம் கீழே மாதிரி இருக்குமா அவங்களுக்கு, பூமி எல்லாம் மேல என்ன செஞ்சிடும், அப்படியே போயிருமா. சொல்ல முடியாது என்ன இளவு போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு ஏங்க, அதாவது கேட்கவன் கேனையனா இருந்தா சரி இருக்கட்டும். நம்ம எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கிறோம் பாருங்க. என்ன எவ்வளவு கேவலமா, நாயை விட கேவலமா ஒரு விசுவாசியை நீங்க உங்களை வச்சிருக்கிறாங்க. இவன் என்ன சொன்னாலும் இவன் கேட்ப முட்டாப்ப. இந்த கொத்தடிமைகள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அரசியல்வாதிகளுக்கு இத மாதிரி என்ன சொன்னாலும் நம்புவான். ஏங்க, பரலோகத்துக்கு ஏறினதும் இறங்கினதும் மனுஷகுமாரனே அல்லாமல் வேற யாரும் போகல. ஆனா இன்னொருத்தருக்கு பரலோக காட்சியை கர்த்தர் காண்பிச்சார். அவர் யார் சொல்லுங்க பாப்போம், யாரு சத்தமா சொல்லுங்களா? யோவான். யோவானுக்கு ஏகப்பட்ட ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் அத்தனையும் யோவான் எழுதல. அல்லேலூயா. குறைவாகத்தான் எழுதி வச்சிருக்கிறார், கொஞ்சம் தான் எழுதி வச்சிருக்கிறார். ஆனா அவருக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். சரி இருக்கட்டும். அப்போ என்னுடைய உங்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு எதுக்கு மேல இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை எதன் மேல இருக்கிறது? இன்னைக்கு நீங்க எதை நம்புறீங்க? இன்னைக்கு தவறான உபதேசங்கள் மேல இன்னைக்கு நம்பிக்கை. நம்ம நம்புறோம், கள்ள உபதேசங்களை நம்புறோம், கிருபையின் உபதேசத்தை நம்புறோம். இப்போ ஒரு பலவிதமான நம்பிக்கைகள். கிறிஸ்தவம் இன்னொரு விதத்துல சோத்திரம். தோமாவுடைய ரத்தம் இன்னைக்கு இந்த பூமியில என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது? கதறி கொண்டிருக்கிறது. ஐயோ, இந்த ஜனங்களுக்காகத்தானே நான் வந்து மரித்தேன். சென்னை பட்டணமே உனக்காகத்தானே ஐயா நான் மரித்தேன். அந்த பகுதியில தானே என் ரத்தத்தை சிந்தினேன். ஆனால் இன்னைக்கு இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கிற சபைகளுடைய நிலையை கேட்டீங்கன்னா நான் சொல்ல விரும்பவில்லை. எல்லாரும் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஆரம்பத்துல நான் பிளாட்பாரத்தில் கிடந்தேன், பேப்பரை விடிச்சு படுத்தேன், அங்க படுத்தேன், இங்க படுத்தேன். ஏன் நான் என்ன ஆரம்பத்தில் வந்தவன, நான் என்ன பிளைட்ல வந்து இறங்கி வந்தேன்? நானும் பிளாட்பாரத்தில் இருந்தேன், அங்க இருந்தேன், பசி. ஆனா அதற்கு முன்பாக அந்த பசியை நான் சந்திச்சவன இல்ல. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் பசியாக பட்னியாக ரொம்ப இல்ல. காரணம் என்ன? எங்க அம்மா சத்துணவுல வேலை செஞ்சதுனால சோத்துக்கு பஞ்சம் இருக்காது. உப்பும் புளியாவது கரைச்சி ஊத்தி சப்பிடலாம் ஆச்சு. உங்களுக்கு தெரியும், அரிசி இருக்கும், பருப்பு இருக்கும். உங்களுக்கு புரியுதா? ஆமா. என்ன அன்னைக்கு நமக்கு இந்த இப்ப நம்ம சாப்பிடறோம்ல சில்லி சிக்கன், ஜல்லி சிக்கன், இதெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது. பாத்தீங்கன்னா எப்பாவது ஒருக்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள ஆட்கள் வந்து பன்னிக்கறி எடுத்துட்டு வருவாரு. அப்படியே பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. இந்த நம்ம இன்னைக்கு இருக்கிற இவங்களுக்கு எல்லாம் தெரியும் அதெல்லாம். அவங்க காலங்களில் அது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பனவாலை இருக்கு பாத்தீங்களா, பனவாலையில அப்படியே கட்டி கொண்டு வருவாங்க. அதெல்லாம் பன்னிக்கறி எல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒதுக்குப்புறத்துல தான் இருப்பான். இன்னைக்கு ஆஃபர் அப்படி இருக்கு, அப்படி ஆகி போனது. பாத்தீங்கன்னா அது எப்பமாவது ஒருக்க தான் வரும். அது பாத்தீங்கன்னா சட்டில வெந்துகிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா அது நமக்கும் கிடைக்காது, யாருக்கும் கிடைக்காது, தெருவில் கிடக்கும். இதுதான் அன்றைய நிலை. அது எங்க வீடுன்னு இல்லை, நிறையருடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்திருக்கும். அல்லேலூயா. இது அதாவது ஆடம்பரமான சாப்பாடு நமக்கு அன்னைக்கு கிடைக்கல. ஆனா இன்னொரு கூட்டம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பசி பஞ்சம் பட்டினியில இருந்ததும் உண்மைதான். ஆனா என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏதோ சாப்பாடு என்ன செஞ்சிடும், ஓடிடும். பச்சையா இருந்தாச்சுன்னா சாயந்தரம் அந்த சத்துணவு சோறு இப்பெல்லாம் நல்லா இருக்காது, அப்ப சூப்பரா இருக்கும் அந்த சத்துணவு சோறு எல்லாம். அந்த காய்கறி எல்லாம் போட்டு ஒரு சைஸா இருக்கும், மனமா இருக்கும். அன்னைக்கு ஒருவேளை அன்னைக்கு இருந்த அந்த உரங்கள், அந்த காய்களுடைய தன்மைகள், தண்ணீர், அதனால அப்படி இருக்கலாம், சொல்ல முடியாது. அதாவது வந்து கிடைக்கும், ஏதாவது வச்சு என்ன செஞ்சிருது, நம்ம சாப்பிட்டு அந்த வயத்தை நிரப்பிடுவோம். ஆனா நான் ஊழியத்துக்கு வந்த பிறகுதான் முதலாக பசியை நான் அனுபவிச்சேன். பசி அனுபவிச்சேன். எவ்வளவு துன்பத்தை சந்திக்கணுமோ நிறைய சந்திச்சேன். வாட்டி வதக்கி எடுத்துட்டாரு, நொறுக்கி ஒரு அனாதை போல ஆக்கி விட்டார். ஒருத்தரும் அவனுக்கு கிடையாது, ஒருத்தரும் கிடையாது.
நான் ஒருத்தர் தான் உனக்கு உண்டு. ஒரு கட்டத்துக்கு மேல சாகிறதுக்கு நிக்கிறேன், சாகணும்னு நினைக்கிறேன். என்ன என் உயிரை எடுத்துருங்க ஆண்டவரே, அப்பதான் நான் பரலோகத்துக்கு போவேன். நான் பைபிளை வச்சு சொல்றேன். நான் இங்க வந்த பிறகு நான் வாழணும்னு வரலங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க கேட்டீங்கன்னா வாழணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்டா ஆமா ஆமா. நான் அதான் சொல்லுவேன்ல, மைக்கு கிடைச்சோணும், நான் இப்பொழுதும் நான் வாழறதுக்கு விரும்பவில்லை, போய் பேச விரும்பல. ஏன்னா பாவம் 2 பிள்ளைங்க இருக்கு, இவ்வளவு விசுவாசிகள் இருக்கு, காலம் இருக்கிறது, என்ன உருவாகணும், சபையில 4-5 பேரை எழுப்பி விடணும். ஹல்லேலூயா. எனக்கு அடுத்தது ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஊழியக்காரங்க உருவாகி இருக்கணும், என்னை விட 10 மடங்கு பவரா இருக்கணும். ஹல்லேலூயா. என்னை விட அதிகமா அவங்க என்ன செய்யணும், ஆமா, உபதேசத்திலையும் காரியங்களையும் உறுதியா நிக்கணும். இதெல்லாம் நான் விரும்புறேன். இதெல்லாம் செஞ்ச பிறகுதான் என்ன கொல்லணும், என்ன எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுத்துடக்கூடாது. புரியுதா? அன்னைக்கு அப்படி கிடையாது. செத்துருன ஆண்டவரே, எப்படியாவது உயிரை எடுத்துற ஆண்டவரே. என்னுடைய விசுவாசத்துல ஒன்ன நான் சொல்றேன். பாஸ்டர் எபினேசருக்கு அந்த கதை தெரியும். மதுரையில் அப்படியே கிடக்கிறேன், வதச்சி வதச்சி கிடக்கிறேன். நான் நிறைய சாட்சி சொன்னது கிடையாது. எல்லாரும் அந்த வேதாகம கல்லூரியில இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க அந்த பிரதர் செத்துருப்பார் அப்படின்னு. அந்த இழுப்புக்கு சத்தமும் அந்த இருமலும் கேக்குறீங்களா? அல்லேலூயா. செவிட்டு விரியன போல இருக்க கூடாது. சாதாரணமாக ஒருத்தனை கர்த்தர் கொண்டு வர மாட்டார். அப்படியே படுத்து கிடக்கிறேன், எழும்பெல்லாம் முடியாது. இரவு முழுவதும் ஜபம். ஆனா ஜப வாழ்க்கைன்னு சொன்னீங்கன்னா அப்படி ஜோமன், கண்ணை மூணா ஜபம். ஆமா, தூக்கமே கிடையாது. இப்பவும் அப்படிதான். இப்பமாவது என்ன மறந்து தூங்குவேன், அப்ப அந்த தூக்கமே கிடையாது. கண்ணை மூடினாலே இந்த ஆத்மா இருக்கு பாத்தீங்களா, இது ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். கம்ப்ளீட் ஜப நிலையில இருக்கும். ஆமா, இது பொய் அல்ல, உண்மை. இப்ப அந்த அனுபவம் இருக்கானா குறைவு. காரணம் என்னன்னா, என்னைக்கு சபை ஆரம்பிச்சேன்னா அன்னைக்கு சனி பிடிச்ச எனக்கு. ஆளானப்பட்ட மோசையே சொல்லி முடிச்ச ஜனங்கள். அல்லேலூயா. மோசைய மாதிரி பைபிள் சொல்லுது, பொறுமையுள்ளவன் யாரும் இல்லை ஏசப்பா சாட்சி கொடுக்கிறார். அப்படிதானே? அந்த மனுஷனே பொறுமை இழந்து என்ன செஞ்சாரு, கண்மலைய போட்டாரே பாடுக்க அட்டி, 2 அட்டி. நான் எம்மாத்திரம். அல்லேலூயா. அந்த ஆத்மா ஜோமனிக்கிட்டு இருக்கிறோம். வசனங்களை பார்த்தீங்கன்னா எனக்கு தரிசனங்களே அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வசனம் கண்ணில் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன், கண்ணு மூடிக்கிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சொல்றேன் இந்த அனுபவத்தெல்லாம். சும்மா ஏதோ அங்க கொக்கு பிடிக்க காக்கா பிடிக்க போன இடத்துல கர்த்தர் கொண்டு வரல, எப்படி நடத்தினார். அல்லேலூயா. சும்மா ஏதோ ஒரு சர்ச்சைக்கு போய் 4 நாள் என்ன செஞ்சு அங்க ஒரு பயிற்சி எடுத்து அடுத்தது என்ன செய்யுது, ஒரு கள்ள அந்நிய பாஷையை படிச்சுட்டு போய் வெளியில போய் ஒரு வெள்ளை சட்டை ஒரு கருத்த பேண்டு அந்த ஊழியக்காரன் என்னெல்லாம் இருக்கு அனுபவம்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு, ஆமா ரைட், இப்படி சொன்னா சர்ப்பம், இப்படி சொன்னா அந்த ஆவி, அது சர்ப்பத்தை தவிர வேற பெயர் சொல்லக்கூடாது, ஒரு கேஸ் போட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆமா, ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ என் கூட நடந்தவங்களுக்கு தெரியும், நீங்க பிசாசு இருக்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படிதானே? உண்மைதானே? ஏன்னா நான் சில பயிற்சி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அவங்க சைகை பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் என் கூட இருந்து நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், பார்த்துருக்கலாம். ரைட், இனி என்ன தேவை, ஒரு அந்நிய பாஷை தேவை. இது ஒரு மேட்டரா? அல்லேலூயா. ஆமா, என்ன செய்யறது, போறது. ஆமா, ஒரு வீட்டுக்கு போயாச்சுன்னா என்ன செய்யணும், ஆமா கூட தான் அவனும் துள்ளுவான். வேலை 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 பர்ஃபார்ம் சூப்பர் இல்லையா? அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு ஆப்பு வை. நான் அப்படி வரல, ஊழியக்காரனுக்கு ஆப்பு வச்சு வரல, ஒரு ஊழியக்காரத்தை கற்றுக்கொண்டும் நான் வரவில்லை. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா பாஸ்டர் ராஜேந்தர். இன்னைக்கு இருக்கிறார், வைரா குடியிருப்பில் இருக்கிறார், போய் கேட்டு பாருங்க, அவர்கிட்ட இருக்கிறார். உங்க சிஷ்யம் உங்களுக்கு, அவருக்கு நான் சிஷ்யன் தான். அவரோடு நான் இருந்தது 6 மாதம் இல்லைன்னா 7 மாசம் தான் இருந்திருப்பேன். இந்த 7 மாசத்துல என்ன படிக்க முடியும்? இந்த 7 மாசமும் நான் அவரோடு இருந்ததை விட நான் ஜபத்திலையும் அவர் எனக்கு கொடுத்த அறையிலையும் இருந்தது தான் கூடுதல். அல்லேலூயா. ஆமா, கேட்டு பாருங்க. அங்கே ஏதாவது குண்டு வெட்டி இருப்பனா, அங்கே ஏதாவது குழி தோண்டி இருப்பனா? ஒண்ணுமே கிடையாது. ஏன் என்ன கர்த்தர் அங்க கொண்டு போனார்னா அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது, அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது.
நான் அதை குறித்து சொல்ல விரும்பவில்லை. ஒரு அனுபவம், ஒரு சபைனா என்னன்னு காட்டி கொடுக்கிறதுக்கு என்ன கொண்டு போனார், அவ்வளவுதான். அல்லேலூயா. சபையில் இருக்கிற நிறைகுறைகள் எப்படி இருக்குங்கிறத காட்டி கொடுக்க கொண்டு போனார். நாம எதை செய்யணும் செய்யக்கூடாது என்பதை காட்டி கொடுப்பதற்காக என்ன கொண்டு போனார். எத்தனை மாசம்? 7 மாசம். நான் ரட்சிக்கப்பட்டது 2006 7 எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை. 2009 8 பாதியில நம்ம ஊழியத்தை தொடக்கிறோம், அப்படிதானே? ஞாபகம் இருக்கா? ஆமா. எனக்கு சபைனாலும் தெரியாது, பிறந்தநாளும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அல்லேலூயா. ஏன்னா பைபிள் அப்படி யாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற, குறை வரைச்சிக்கிட்டு இருக்கிற, நமக்கு அது அவசியம் இல்லை. நமக்கு எல்லா நாளும் சபை நாள் தான். அல்லேலூயா. சபை நாம கூடி ஆண்டவர் ஆராதிக்கிற எல்லா நாளும் கர்த்தருக்கு மகிழ்ச்சியான நாள். ஆமா, அவ்வளவுதான். நமக்கு அந்த கோட்பாடெல்லாம் எனக்கு கிடையாது. அதற்காக அந்த கோட்பாடில் இருக்கிறவர்கள் தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். சந்தோஷமா அதை செய்யறதும் தப்பு கிடையாது. நமக்கு அது இல்லை, என்னன்னு தெரியல, அது மறந்து போச்சு. 2009 ரெஜிஸ்டர் பண்றேன் சபைய. 2007 நான் ரட்சிக்கப்படுறேன். 2009 சபையை என்ன செய்யறேன்? இது நம்ப முடிகிற காரியமா? இது யோசிக்க வேண்டிய காரியமா? இல்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல். எவ்வளவு கஷ்டப்பட்டன் தெரியுமா? எவ்வளவு துன்பப்பட்டன் தெரியுமா? செத்து போவாங்கன்னு சொன்னாங்க எல்லாரும். செத்துருவான் பெனி. காலையில கேட்கிறாங்க அந்த பிரதர் உயிரோட இருக்கிறாரான்னு. பக்கத்துல எபனேசர் பாஸ்டர் அவங்க மனைவி அப்படியே இருக்கிறாங்க. அவர் தான் அங்க இன்சார்ஜ். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் ஏன் இன்னைக்கும் அவருக்கு மேல நான் அவ்வளவு ஒரு அன்பா இருக்கிறவனா, எனக்கு கொஞ்சம் நன்றி உண்டு. அல்லேலூயா. நான் அப்படியே இருக்கும்போது அவங்க 2 பேரும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணீரோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, என் பக்கத்திலே இருக்கிறாரு. இத்தனைக்கும் நான் இன்னைக்கு இந்த அளவுல வருவேன்னு அவருக்கு தெரியாது. என்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஓட்ட ஒண்ணும் இல்லாத ஒரு நிலையில நான் இருக்கிறேன். நான் ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலையில, சொல்ல போனா உலக பிரகாரமாக நான் ஒரு நிர்வாணி. 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன் நான் இங்க வரும்போது, இந்த இடத்துல வரும்போது 5 பைசாவோட நான் வரல, ஆனால் தேவனுடைய அபிஷேகத்தோட வந்தேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரோட வந்தேன். போகும்போது நிர்வாணியா போனேன். உலக பிரகாரமாக நான் நிர்வாணி, ஒண்ணும் கிடையாது, ஓட்ட காலனா கூட கிடையாது. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம நியூட்டன் இருக்காருல, சமீபத்திலே அவர்கிட்ட ஞாபகப்படுத்தினேன். அவர் தான் எனக்கு ஒரு மாசம் 200 ரூபா அனுப்பி விடுவாரு. எவ்வளவு? 200 ரூபா. 2008 7 நான் நினைக்கிறேன். எல்லாம் ஒரு குறுகியப்பட்ட ஒரு வருஷத்துக்குள்ளதான் எல்லாமே முடிகிறது. 200 ரூபா. அந்த 200 ரூபா வரும்போதுதான் அந்த 200 ரூபாய் வாங்கி என்ன செய்வேன் தெரியுமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். எனக்கு யாரும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும், தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்று யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் எனக்கு தோன்றுகிறது, ஒரு 20 ரூபாயை எடுத்து இங்கு நடத்துகிற அந்த ஊழியக்காரருடைய கையில கொடுப்பேன்னு சொல்லி கொடுக்கிறேன். அவருடைய பேர் பாத்தீங்கன்னா ஜோதி ராஜா சிங் என்று சொல்லுவார்கள். அவர் யூபிசி என்று சொல்லக்கூடிய ஸ்தாபனத்தில் இந்திய தலைவராக இருந்தார். அப்படி சொல்ல போனா ஒரு போப்பினுடைய அதிகாரம், ஒரு மாவட்டத்துக்கே தலைவர், அப்படிதானே? இந்திய அளவில் இருந்தார். அவர் கூட ஒரு சாட்சி ஒரு நாள் கொடுத்தார். இத மாதிரி இங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க, ஏதோ கற்றுக்கொள்ள வந்திருக்கிறாங்க. இந்த அனுபவத்தை யாரும் செய்யவில்லை, நான் செய்தேன். நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு காரியங்களையும் முடி வெட்ட மாட்டேன். பாஸ்டர் ராஜேந்திரன் அவரிடத்துல இருக்கும் போது நான் முடி வெட்ட மாட்டேன், ஒரு மாதிரி இருப்பேன். இன்னைக்கு உடன் ஊழியர்கள்லாம் வந்து பாருங்க, ஊழியக்காரனோட மேக்கப் பண்ணிட்டு சூப்பரா நிப்பான் பிள்ளைகளை சைட் அடிக்க. அல்லேலூயா 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 சோத்திரம் சோத்திரம். பொம்பளை சைடு 1.5 கண்ணை போட்டு பார்ப்பேன், ஒரு சிரிப்பு. அங்கேயே சிக்னல். என்கிட்ட ஒரு பார்சு சொன்னது, பார்சுக்கு பேரையும் சொல்லல, சபையும் நான் சொல்லல. பாருங்களா, பார்ச பாருங்க, டம்மி அனுப்பாரு. இவளை பாருங்க, நல்ல பேரல் எல்லாம் அடிச்சுட்டு அப்படியே என்ன செய்வா, ஆமா உதட்டுல லிப்டிக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு அங்கே ஏதாவது ஒரு கருப்பு முடி இருந்தாலும் அதில் ஒரு அப்படி ஒரு ராவர் ராய்ட் அப்படி வந்து அப்படி நிப்பாரு பாருங்க. அப்படியே சின்ன பாஸ்டருக்கு லுக்கு. ஓஹோ, எனக்கு ஒரு சட்டம் கொடுத்திருந்தார் அவரு. அவரு பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவுக்கு தான் இருப்பார். அவரு கொடுத்த சட்டை எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு பிங்க் கலர் இந்த மாதிரி ஒரு கலர்ல ஒரு சட்டை கொடுத்திருந்தாரு.
அந்த சட்டையை எடுத்து போட்டுக்கிடுவேன். செருப்பு கிடையாது. ஆமா, ஒண்ணும் கிடையாது. உண்மையே சொல்றேன், ஒண்ணுமே எனக்கு இல்லை. எனக்கு தெரிந்ததெல்லாம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அங்க போய் நிற்பேன். இன்னைக்கு இருக்கிறார், நியூட்டன்ல எல்லாம் இருக்கிறார். நாங்க சேர்ந்து தான் போவோம் ஊழியத்துக்கு. கேட்டு பாருங்க இந்த சாட்சிகள் எல்லாம். இன்னொரு நபரை நான் மறந்துட்டேன். ஒரு பாத்திர வியாபாரம் பண்றாரு, தேவ இறக்கம். அவரு என்ன செஞ்சிருக்கிறாரு, எனக்கு அந்த 3 மாசத்துல 200 ரூபாய் காணிக்க கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மறக்க கூடாது. சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கசப்பாக இருந்தாலும் அவரும் கொடுப்பாரு. ஆமா, அந்த தேவ இறக்கம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாத்திர வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சபையில ஒரு முக்கிய நபராக இருக்கிறாரு. நம்ம தம்பி பாபுக்கு அவரை குறித்து ரொம்ப தெரியும். அவரை குறித்து ரொம்ப கேட்கணும், பாபுட்ட கேளுங்க சொல்லுவார். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். ஏன் இந்த சாட்சிகளை சொல்றோம்னா, நம்பிக்கைன்னு வரும்போது சில சாட்சியை சொல்லித்தான் ஆக வேண்டும். நீங்களும் நினைக்க கூடாது ஏதோ பெனி இங்க சுத்திக்கிட்டு இருந்தான், அப்படியே வந்தான், திடீர்னு வந்தான், அப்படி இல்லை. அந்த சட்டை பாத்தீங்கன்னா, எனக்கு பாத்தீங்கன்னா காமராஜர் போட்டிருப்பாரு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கா கை இது அந்த மாதிரி தான் இருக்கு. இதுல தான் இருக்கு. எனக்கு என் கை நீளம், அவருக்கு கை கட்ட. சட்டை பாத்தீங்கன்னா கொப்புளுக்கிட்ட வந்து நிற்கும். எழுத்து போட்டிருப்பேன். ஏன்னா என்கிட்ட இருந்த சட்டை துணி எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இங்க இருந்து போகும்போது கேன்வாஸ் ஷூ எல்லாம் கொண்டு போனேன். அங்க இருந்த பைபிள் காலேஜில் என் கூட இருந்தவங்க எல்லாருக்கு கையில எல்லாம் கொடுத்தாச்சு. சரி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ரெண்டே பேண்டும் 2 சட்டையும் தான் நான் வச்சிருந்தேன். ஒரு சாரம் வச்சிருந்தேன். அவரு கொடுக்குற அந்த சட்டை அதுல ஊக்கெல்லாம் குத்திருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அப்பவே அந்த சர்ச்சில் 150 ஆள் உண்டு. ஒரு ஊக்க குத்திருப்பேன், ஒத்திக்கிட்டு வந்து நிற்பேன். நான் யாரையும் மைண்ட்ல எடுக்க மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா நான் உலகத்துல இருக்கும்போது இதெல்லாம் கண்டு குப்பை மாதிரி நான் போட்டவன். அல்லேலூயா. அதனால எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய நாட்டம் இல்லை. நான் அப்படியே உட்கார்ந்துருப்பேன். அனுபவத்தை சொல்றேன். முடிவெட்ட காசு இருக்காது, ஒத்த பைசா இருக்காது, முழுவதும் தேவனை நம்பிதான் இருப்பேன். அவர் கேட்கிறார் ஒரு நாள், பிரதர் மாசம் ஒரு 300 ரூபாய் வச்சு கொடுக்குறேன் உங்க செலவுக்கு, நீங்க வச்சுக்கிடுங்கன்னு. அடுத்த வார்த்தை நான் சொன்னேன், அது நான் சம்பளத்துக்காக வந்தது மாதிரி இருக்கும். என்ன கர்த்தர் நடத்தட்டும். இல்லன்னா ஒரு பிரதர் உண்டு, அவரிடத்துல கேட்டு ஒயரிங் வேலைக்கு என்ன அனுப்பிடுங்க, நான் அந்த வேலை செஞ்சு கர்த்தருடைய ஊழியத்தை செய்றேன், எனக்கு ஒயரிங் வேலை தெரியும் சொல்லி பாஸ்டர் கிட்ட நான் பேசுறேன். இப்படி ஒரு முடிவு தீர்மானம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த நாட்களில் நடந்த ஒவ்வொரு சாட்சிகளையும் நான் சொல்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன். அந்த பாஸ்டர் எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாரு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தின்னதை நம்ம மறக்க கூடாது. நல்ல சாப்பாடு கொடுப்பாரு. அவர் என்ன சாப்பிடுவாங்களோ அதை கொண்டு கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் ஏதோ பொங்குறாங்களோ அது எனக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனா ஒரு நேரம் தான் மேக்சிமம் என்னுடைய சாப்பாடு. ஒரு மாசம் குறைஞ்சது 20 நாள் சோறு இல்லாம கிடப்பேன். இன்னைக்கு சொல்றேன் சாட்சிகளை. 20 நாள் குறைஞ்சது என்னுடைய ஆரம்ப நாட்கள்ல ஒரு மாசத்துல சாப்பாடு இல்லாம இருப்பேன். ஏன்? இந்த இடத்துல நான் வந்த பிறகு எப்படி இருந்தேன்னு கேட்டு பாருங்க. அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. பொய் பேசல, இன்னும் இருக்கிறாங்க எல்லாம். கேட்டு பாருங்க எத்தனை நாள் சாப்பிட்டேன்னு கேட்டு பாருங்க. ஒரு நேரம் சாப்பாடு எடுத்து எத்தனை மாசம் ஒரு நேரம் சாப்பாடு இவ்வளவு. அதுல அந்த குடல் எல்லாம் சுருங்க ஆரம்பித்தது. சாப்பாடே கிடையாது, ஆனா இவ்வளவு காலம் மாத்திரை எழுதி சாப்பிட்டு போடுவேன். அதனால என்னுடைய சரீரங்கள் பலவீனம் அடைந்தது. வேற ஒண்ணும் கிடையாது. நாம ஏன் பிசாசை குறை சொல்லணும்? சில ஊழியக்காரர்கள் ஞானம் இல்லாமல் இன்னைக்கு நிறைய தங்களுடைய சரீரத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் நிறைய பட்டுட்டேங்க. எல்லாம் நினைப்பாங்க இவனுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு. ஒன்னை விட நிறைய அனுபவத்தை வாழ்க்கையில எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. குறுகிய நாள்ல என்ன பழக்கி எடுத்தாரு, பம்பர மாதிரி அடிச்சு எடுத்தாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? வெறும் வயிற்றுல மாத்திரை எல்லாம் அள்ளி தின்னுபிடுவேன். சில பலவீனம் வந்த உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய சரீரங்கள்ல பல பிரச்சனைகளை கொண்டு வந்தது. இது சாத்தானுடைய வஞ்சகம். அல்லேலூயா. தேவையில்லாம பாசிங்க இருக்கக்கூடாது. அவசியம் இல்லாம நீங்க உபவாசம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தெரியாது, எனக்கு சரியா நிறைய விஷயங்கள் தெரியாது. சாப்பாடே கிடையாது.
முழங்கால நிப்பேன், அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். 9 மணி இருக்கும், கதவு தட்டுவாங்க, பிரதர் அப்படின்னு. ஒரு 100 ரூபா கொண்டு கொடுப்பாங்க, 100 ரூபா கொடுப்பாங்க. அதுல 10 ரூபா தசமபாகம் எடுத்து வச்சிருப்பேன். அதுல 10 ரூபா அந்த ஞாயிற்றுக்கிழமை காணிக்க போடுவேன். எத்தனை ரூபால? இது பொய் இல்ல. இன்னைக்கு நீங்க கொடுக்கிறத விட நான் செய்யறது நிறைய. அல்லேலூயா. இதை இந்த இடத்துல இயேசு நாமத்துல நான் தைரியமா சொல்லுவேன். அல்லேலூயா. அது என்னோடு பர்சனலா பழகிறவங்களுக்கு தெரியும். என்னுடைய ஆரம்பமே இப்படிதான். அவரு கூட சொல்லுவாரு, எனக்கு இவரை மேல நின்று சாட்சி சொல்லுவாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது, அவருக்கே ஒண்ணு இல்ல பாருங்க, ஆனா கொண்டு இந்த காணிக்க தசபா எல்லாம் கொடுத்துருவாங்க. திருவிருந்து டைம்ல ஒரு ஸ்பெஷல் காணிக்கை எடுப்பாங்க. அந்த நேரத்தில் நினைச்சுவேன், அங்க உண்டு இந்த அனுபவம், நிறைய சர்ச்சில் உண்டு. ஒரு காணிக்க முதல்ல ஒரு காணிக்கை இங்க போடணும், அடுத்தது இங்க போடணும், வச்சிருப்பேன் எடுத்து. சரி, அடுத்த நேரம் எனக்கு சாப்பாட்டுக்கோ முடி வெட்டுறதுக்கோ மருந்துக்கோ மாத்திரைக்கோ காசு இருக்குமான்னு கேட்டா இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. எவ்வளவு துன்பப்பட்டேன் தெரியுமா? கதறுவேன், கண்ணீரா வடிச்சுக்கிட்டு இருப்பேன், ராத்திரி முழுவதும் இருந்து அழுதுகிட்டு இருப்பேன். ஒரு நாள் நியூட்டன் என்ற சொல்றேன், அண்ணே நான் நடு ஆத்துல போய் நிக்க போறேன் அப்படிங்கிறேன். ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது அவர்கிட்ட சொல்றேன், நன்றாக ஞாபகம் இருக்கிறது, பாஸ்டர் என்ன ஒரு சபைக்கு அனுப்பி விடுறாங்க, அங்க போய் மொத அதான் என்னுடைய அனுபவம். நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா முக்கியமாக ஒரு டீக்கனார் என்ன செய்யறாரு தெரியுமா? ஆடி முன்ன வந்து விழுறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் நான் பார்க்கிறேன் ஒரு சம்பவம். கண்ணை திறக்கிறேன், நிறைய பேர் கடந்து உருள ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு சரியா பிரசங்கம் பண்ண தெரியாது, சரியா ஜெபிக்க தெரியாது, இப்பவும் தெரியாது. சரியா எனக்கு பிரசங்கம் பண்ணவும் தெரியாது, ஜெபிக்கவும் தெரியாது. அல்லேலூயா. ஆமா, நான் பெரிய பிரசங்கியார் ஒன்றும் கிடையாது. ஆனால் தேவன் என்னோடு கூட இருந்தார். புத்தேரி குளத்து பக்கத்துல வரும்போது சொல்றேன், அண்ணே நான் நட்டாத்துல வந்து நிக்க போறவனே அப்படின்னு. என்ன தம்பி அப்படி சொல்றீங்க? ரொம்ப மரியாதையா தான் பேசுவார், எங்க ஊருக்காரு, சொந்தக்காரு தான். ஆனா நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு என்கிட்ட ரொம்ப மரியாதையா பேசுவார். அப்படியே கண் என்னறியாம கண்கலங்கிறது. இனி நடக்க போறதெல்லாம் அநேக காரியங்கள் எனக்கு ஆப்போசிட்டா இருக்கும். நான் பிசாசிடத்துல மோத ஆரம்பிச்சிருக்கிறேன். தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அப்பொழுது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாஸ்டர் எனக்கு சம்பந்தம் பார்க்கறாங்க. 3 சம்பந்தம் இருக்கிறது, கல்யாணம். இதையும் சாட்சி சொல்றேன். வாரக்கணக்கான உபவாசம். ஒரு நல்ல நிலையில் ஒரு சம்பந்தத்தை எனக்கு கொண்டு வராரு. கொஞ்சம் விசுவாசிகள் இருக்கிற ஒரு சபை. ஃபர்ஸ்ட் டைம் என்ன குறிச்சு அந்த இடத்துல போய் அவர் சொல்றாரு. என்ன அவர் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி அவங்க ஸ்தாபனத்தோட வைக்கணும்னு அவர் விரும்பினார். ஒரு இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறாரு. முதல்ல கேட்டீங்கன்னா அந்த போதகர் சொல்லிட்டாரு, ஒண்ணு இல்லாத பையனுக்கு யாரு என்னன்னே தெரியாது, எப்படி நான் என் பிள்ளைய கொடுக்க முடியும்? அப்புறம் ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு வந்து பார்க்கிறாரு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பார்க்கிறாரு. இந்த பிரதருக்கா தைரியம் என கொடுக்கிறேன், பேசுங்க, நன்றாக ஞாபகம் இருக்கிறது, உங்களுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க, சபை கிடைக்கும், விசுவாசிகள் கிடைக்கும். யோசிக்கிறேன், நானே பிச்சைக்காரப்ப, நானே யாரு ரப்பர் சீட்டு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஆசந்தோறும் ரப்பர் சீட்டை வெட்டியாவது சாப்பிடலாம். பைபிளை வச்சு சொல்றேங்க, பைபிளை வச்சு சொல்றேன், பலிபீடத்தில் நின்று சொல்றேன். நடந்த சம்பவங்கள் மும்முரமா தேடுறாங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன். ஒரு தரிசனம் உண்டாகிறது. அந்த தரிசனம் என்ன தெரியுமா? 3 திருமணமும் எனக்கு தோல்வியில முடிந்தது போல ஒரு தரிசனம் பார்க்கிறேன். ஒரு பக்கம் நினைக்கிறேன் சபை கிடைக்கிறது, நம்மளே பசி பட்னி பஞ்சத்தில் இருக்கிறோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறாரு. ஏங்க ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்க திருமணம் உங்க லைஃபுக்கு முன்னாடி உட்கார்ந்து நல்ல ஜெபியுங்க. அல்லேலூயா. கிடைக்கிற மனைவியோ புருஷனோ
அது கர்த்தர் உங்களுக்கு தந்தா அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது மனமகிழ்ச்சியாக இருக்கும். ஹல்லேலூயா. பிசாசு கொண்டு தந்தாமனா நீங்க விரும்பி சில காரியங்கள்ல போனீங்கன்னா உங்களுக்கு சில துன்பங்கள் உண்டாகும். வரத்தில நிக்கிற மாதிரி தரிசனம் பார்க்கிறேன். வருது, வந்ததெல்லாம் படிச்சதும் இதுவும் வர்றாங்க. ஏன்னா அந்த சர்ச்சில் நடக்கிற பிரசங்கம், சங்கீத பிரசங்கம் பண்ணுவேன். சில காரியங்களை பார்க்கும்போது கொஞ்சம் முண்டி அடிக்கிறாங்க, கொடுக்கலாம். வேற ஒருத்தனா என்னங்க செய்வான்? என்ன செய்வான்? எப்பா ரப்பர் கிடைக்கி, பால் கிடைக்கி, 100-150 விசுவாசி கிடைக்கி, வெட்டையில மாம்பழம் பறக்கிட்டு என்ன செய்யலாம்? ஆமா, நான் அங்க போய் ஒரு அடிமையா இருக்கணும். சொல்லுங்க ஐயா, அப்பதான் எனக்கு ரப்பர் சீட்டு கிடைக்கும். அல்ல, எனக்கு அப்பவே ஒரு குணம் உண்டு. பணத்தை கொடுத்து என்னை விலைக்கு வாங்கவே முடியாது. என்னை ஏமாத்திரலாம், அன்பை வச்சு நீங்க ஏமாத்திரலாம். ஆனா கொஞ்சம் காசை கொடுத்துட்டு இப்படி நீங்க என்கிட்ட நினைச்சீங்கன்னா காரி துப்பிடுவேன். இது சின்னதுல உள்ள பழக்கம் எனக்கு. அதனாலதான் ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. காசை கொடுத்து விலைக்கு வாங்கலாம், காசை கொடுத்து நான் சொல்றதுல இவன் கேட்பான்னா நடக்காத அது காரியம். கேட்கவே மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 5 லட்ச ரூபாய் எனக்கு கொண்டு நீங்க தந்துக்கிட்டு இனி உங்க ஊழியத்துல ஆமா 10 லட்ச ரூபாய் தந்துக்கிட்டு ஆமா நான் சொன்னதான் நீ கேட்கணும்னா அடுத்த நிமிஷமே உங்களை எப்ப கொத்தி வெட்டலான்னு தான் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என் குணத்தை சொல்லி கொடுக்கிறேன். வெட்டி உங்களை உடைச்சி வெளியே தள்ளுறதுல தான் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இதுதான் என்னுடைய குணம். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனை விலைக்கு வாங்கணும்னு நினைக்க கூடாது. ஒரு ஊழியக்காரனை காசை கொடுத்துக்கிட்டு நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறதே பாவம், சாபம். நல்லா இருக்கிற நல்ல பரிசுத்தவான்களை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அப்படிதான் கொண்டு எங்கேயோ கொண்டு விட்டுறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆரம்பத்தில் நல்லா இருக்கிறாங்க, அவங்க பசியும் பஞ்சமும். ஏங்க நானும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு நரக வேதனை தான் பட்டுக்கிட்டு இருக்கிறேன். பண காரியத்திலும் சரி. ஆமா, நானே சிலரை யோசிப்பேன். 50 பேரை வச்சிருக்கிறான், நல்ல என்ன பார்சிலோனாக்காரா அதுல போறான். எத்தனை பேரு விசுவாசி? 50 பேர். என்கிட்ட ஒரு பார்ஸ் சொன்னார், சென்னையில ஊழியம் தொடங்கினீங்கன்னா போனோம், நீங்க சீக்கிரம் என்ன செஞ்சிடலாம், காரு பங்களாலாம் வாங்கிடலாம். அது என்ன ரகசியம்னு எனக்கு தெரியாது. ஐயா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. என்கிட்ட சொன்னது ஒரு ஊழியக்காரர் சொன்னது, அங்க இருக்கிறவங்களே சொன்னது. அதே சென்னையில கஷ்டப்படுற ஊழியர்கள் இருக்கிறாங்க ஒரு பக்கம். நான் நிறைய பேர். காரணம் என்னன்னா அங்க எப்படின்னா வர்றவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து வருவான், நல்ல ஜாப்ல இதுல இருப்பாங்க, வருவாங்க, வாரம் காணிக்கெல்லாம் சும்மா 500 1000 சொல்லி சும்மா போட்டு போயிட்டே இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏதாவது ஒரு தேவைன்னா சும்மா தீ வீசிட்டு அவன் போக்குல போயிடுவாங்க. அவங்க எதையுமே அங்க கண்டுக்கிட மாட்டாங்க. 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க, 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க. அதுல ஒரு 2-3 பேர் அங்க கிடைச்சா போதும், அந்த ஊழியத்தை அவங்க தாங்கிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. இப்படிதான், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. கிராமங்கள், ஏழைகள், பாவங்கள். நான் பட்ட அந்த வலி. ஆனா என் நம்பிக்கை இம்மையில என் நம்பிக்கை கிடையாது. இந்த உலகத்துக்குரிய இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு தூரம் எத்தனை நாள் நான் வந்து நான் உயிரோட இருப்பதானே எனக்கு தெரியாது. ஒரு கட்டத்தில் அந்த பார்சு கூட பயந்துட்டார், நான் செத்து போயிருவேன்னு ஒண்ணு. ஆமா, இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். இங்க வந்த சாட்சியெல்லாம் நான் நிறைய சொல்லி இருக்கிறேன். ஆனால் என்னுடைய மதுரையில் நான் இருக்கிற நாட்களில் என்னுடைய ஊழியத்தை நான் அதிகமாய் பார்த்தது இந்த பகுதியை தான் பார்த்தேன். அல்லேலூயா. எத்தனையோ முறை பார்த்தேன். ஆனால் இந்த பகுதியை நான் வெறுத்தேன். எனக்கு வர விருப்பம் கிடையாது, சொந்த ஊருக்கு வர விருப்பம் கிடையாது, சொந்த ஊர்ல ஊழியம் செய்ய விருப்பம் கிடையாது. மறுபடியும் நம்ம இருப்பிடத்துக்குள்ள எனக்கு போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தேன். பார்சு கிட்ட இருக்கும்போது அங்கிருந்து வரக்கூடிய ஊழியக்காரங்கிட்ட கேட்பேன், என்ன கூட்டிட்டு போயிருவீங்களா? இந்த நீங்க செய்யக்கூடிய அந்த ஊழியங்கள், கிராம ஊழியங்கள்ல பாகுடியவங்க என்ன செய்வாங்க, அவங்ககிட்ட கேட்பேன்,
அவன் அங்கே என்ன செய்வாங்க, லெட்ரு போடுவாங்க. அங்கேருந்து பிச்சைக்கார பையங்க போன அடித்து என்னட்ட சொல்லணும் முடியாது, பார்த்துட்ட பிரதர் இப்பொழுது வாய்ப்பில்லைன்னு சொல்லி லெட்ரு போட்டு அவர் அதை வாங்கி வாசிப்பார். உங்களுக்கு லெட்ரு வந்திருக்கு, என்ன பிரதர் அவங்ககிட்ட போய் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, சங்கடமாக இருக்கும். நான் அப்போ சொல்லுவேன் அவர்கிட்ட, எனக்கு அப்படிப்பட்ட ஊழியங்களை இருங்க இங்கே இருங்க அப்படின்னு பாரு. அந்த டைமில் ஏன் நீங்கள் ஒருத்தட்டியாக வர்றவங்ககிட்டலாம் எனக்கு ஊழியம் தாங்க கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறீங்க? காரணம், எனக்கு இந்த ஊரில் ஊழியம் செய்ய விருப்பம் இல்லை. நான் எங்கேயாவது போய் கிராமத்திலேயோ இதுலேயோ எத்தனை அதில் ஒரு ஊழியக்காரர் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு. எல்லாம் சொல்லி ஓகே பண்ணிக்கிட்டு ஒரு நீண்ட கடிதம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய மாதிரி கிழிச்சி, அப்பவே ரட்சிக்கப்பட்ட 6ஆம் மாதம் கிழிச்சி மனுஷன் ஊழியக்காரன் காரிக்கிட்டேன். போன் இருக்கிறது, ஒரு போனை அடிச்சு கேட்கலாம், பெனி பிரதர் இருக்காங்களா, அவர்கிட்ட ஒன்று பேசணுமே அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. போனில் சொல்லியிருக்கலாம், அப்படிதானே? பார்த்துட்ட போன் வந்து ஒரு லெட்ரு, நீண்ட லெட்ரு எழுதுவாராம். இப்பொழுது இந்த ஊழியத்தில், ஏன்னா அவர் பெரிய அகஸ்டின் ஜெயக்குமார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா இந்த கூட்டத்துக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு நாள் கூத்துக்கு சிலவங்க வந்து கப்ஸாவை அளந்து விடுவாங்க. அப்பந்தான் எனக்கு தெரியும் இதெல்லாம் கப்ஸா அப்படின்னு. அங்கே அது இருக்கிறது, இங்கே அந்த ஊழியம், இங்கே ஊழியம் சொல்லும்போது நானும் அப்போ நான் அந்த ஊழியத்துக்கு வரட்டா அப்படின்னு கேட்பேன். ஆஹா, இவன் தலைக்கே வெடிகுண்டு வச்சுட்டானே. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இதெல்லாம் ரீலு, இதெல்லாம் ரீலு நிறைய உண்டு, நிறைய உண்டு. இந்த ஒரு நாள் கூத்துக்கு வரக்கூடியவங்க அதில் தான் இங்கே நல்லா மயங்கி ரகசியமாக போன் அடிக்குது. நான் ரகசியமாக போன் அடித்தது ஊழியத்துக்கு தான் அடித்தேன். மலைநாட்டு ஊழியங்கள் இதற்காக தான் அடித்தேனே தவிர காசுக்கோ சோத்துக்கு அடிக்கலை. ஆனால் நம்மளால் அப்படி கிடையாது. அவர் சொல்லுவார், ஆமாம் நான் வடசேரி பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தேன், என் பக்கத்தில் ஒரு சகோதரன் நின்று கொண்டிருந்தான். கேட்டிருக்கீங்களா இதெல்லாம், இந்த சாட்சிகள்லாம்? ஆமாம், அப்படியே நிற்கும்போது அவன் என்ன அப்படி ஒரு மாதிரி பார்த்தான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். ஐயோ, இந்த வெயிலில் எவையா விழாம இருப்பான், ஏன்னா அவ்வளோ பவரா என்கிட்டான். நான் இதை மாதிரி நிறைய கப்சாலாம் கேட்டிருக்கிறேன். உடனே நம்மால் என்ன செய்யறது, எப்பா நம்ம பார்ட்ஸுக்கிட்ட இவ்வளவு அனல் இல்லையே, ராத்திரி போகும்போதே கள்ளத்தனமா போன வாங்கிறது. நான் எந்த சர்ச்சுக்கு போனாலும் என் ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டேன், தெரியுமா உங்களுக்கு? நான் எவ்வளவு டீசனா இருக்கேன் தெரியுமா? அதனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சர்ச்சுக்கு போனாலும் நான் பிரசங்கம் பண்ணுவதற்கோ கூட்டம் நடத்துவதற்கோ எங்க போனாலும் சரி, அந்த விசுவாசிகள் நம்பர் கேட்டாங்கன்னா நம்பர் கொடுக்க மாட்டேன். உனக்கு அப்பா அண்ணா இருக்காரு அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நான் ஒரு நாளுக்காக வந்தவன், அவ்வளவுதான். உன்னை கட்டி சுமக்க போறது அந்த மனுஷன் தான், உன்னை அடக்கம் பண்ண போறது அவர் தான், உனக்காக கண்ணீர் சிந்த போறது அந்த ஆளு தான். தட்டி விட்டுருவேன். அப்படி என்னட்ட பேசணும் காரியம் உண்டு என்றால் உன் தகப்பனிடத்துல கேட்டு என்னட்ட என்ன செய், பேசு. அதைத்தான் நான் கற்றுக் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆமா, மற்றபடி என்ன செய்ய மாட்டேன், எந்த ஊழியத்திலையும் போய் நம்பர் வாங்கிட்டு வர மாட்டேன். அல்லேலூயா. அப்போ ஏன் இதை நான் இந்த காரியங்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், ஒரு சாட்சி. இன்னைக்கு என்ன தெரியல, கர்த்தர் என்ன குறித்து ஒரு சாட்சி சொல்ல வச்சுட்டார். அல்லேலூயா. ஏன்னா என் நம்பிக்கை அந்த நாட்களில் இம்மைக்காக மாத்திரமல்ல, இப்பொழுதும் என்னுடைய நம்பிக்கை வேறதான். அல்லேலூயா. என்னுடைய நம்பிக்கை வேற. என்னுடைய இப்பொழுது உள்ள நம்பிக்கையை நான் சொல்லட்டுமா? நீங்க இடறி போக கூடாது. ஸ்தோத்திரம். கவனமாக கேளுங்கள். பரிசுத்த ஆவியானுடைய முழு நிறைவை நாங்கள் பெற்றுக்கொண்டோமா இல்லையா என்கிறதுல கேள்விக்குறி. பரிசுத்த ஆவி இல்லாம பிரசங்கம் என்றா நீங்க கேட்கலாம், அப்படிதானே? நான் சொல்லுகிறதை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு வரும்போது அவன் முழுவதும் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியக்காரனா வாழ மாட்டாங்க, அவங்க முழுவதும் இயேசு கிறிஸ்துக்கு விசுவாசியா மாற மாட்டாங்க, அவர்கள் முழுவதும் இயேசப்பாவுக்கு சீசரா மாறிடுவாங்க. அல்லேலூயா. ரகசியம் புரியுதா? இது என்னிடத்துல இன்னைக்கும் இருக்கிறது. நான் என்ன தடுமாறிக்கிட்டு தான் இருக்கிறேன்.
நான் ஊழியத்தில் இன்னும் தடுமாறிக்கிட்டு தான் இருக்கிறேன். உண்மையை சொல்ல போனா இன்னும் எனக்கு தடுமாற்றம் தான். இன்னும் சில நேரங்களில் என் கால் தட்டி நான் விழுறேன். இன்னும் சில நேரங்களில் நான் என்ன செய்யறேன், தடவி தான் என்ன செய்யறேன், ஊந்து தான் ஏறுறேன். அப்படியே ஏறி போறேன், பாத்தீங்கன்னா எங்கேயாவது பிடிக்கிறேன், சர்றனு கீழே வலிக்கு விட்டுருது. இவ்வளவு ஓப்பனா பேச முடியுமா? பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல் இருந்தன்னா ஒரு தேவ மனுஷன் உண்மையைத்தான் பேசிக்கிட்டு இருப்பான். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் நடத்துதல் இல்லைன்னா அந்த ஊழியக்காரன் டூப்பு டூப்பா ஊத்துக்கிட்டு இருப்பான். நான் தடுமாறிக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் செய்யற ஊழியம் சரியா தப்பான்னு சொல்லி இன்னும் தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன். பரிசுத்த வேதத்தை வைத்து சாட்சியா சொல்றேன், இன்னும் தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன். நான் செய்யற ஊழியம் சரியா தப்பானு யாராவது ஊழியக்காரன் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு என்னட்ட வந்துகிட்டு இப்படி நடத்து அப்படி நடத்துனா, நான் போகிற பாதை அப்போஸ்தலர்களுடைய பாதையைத்தான் நான் பிடிச்சுக்கிட்டு நிற்கிறேன். நீ சொல்ற கள்ள ஆலோசனையை நான் பிடிக்க விரும்பல. முடியுமா? இல்ல அதுல ஒரு பாதியாவது போயிடலாமா? அப்படி ஒரு பாதி வாழ்க்கை வாழ்ந்துடலாமா? இது சாத்தியமா? உண்மையா? அப்படி ஒரு வெறுப்பு உலகத்தின் மேல வருமா? தோமாவுக்கு வந்ததே, பேதுருக்கு வந்ததே, பவுலுக்கு வந்ததே, ஏன் நமக்கு வர மாட்டேங்க? ஒரு சாது சுந்தர் சிங்க்கு வந்ததே, நமக்கு ஏன் வர மாட்டேங்க? இதெல்லாம் இவங்க எந்த இயேசுவை பிடித்தார்கள்? இவர்கள் எந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள்? கவனம், நான் பேசுவதை சரியாக கேளுங்க. இவர்கள் எந்த இயேசுவை ஆராதித்தார்கள்? நீங்களும் நான் எந்த இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம்? சாதாரணமான ஒரு காரியத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். நான் பேசுகிற காரியம் ஆவியானவர் எனக்குள்ளாக போடுற காரியத்தை பேசுற. முழங்கால நின்னு கேட்டு நீங்க உங்களை கேட்டு பாருங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல இந்த உலகத்துக்குரிய இயேசுவை தான் நீங்களும் நானும் பேசிக் கொண்டிருக்கிறோமா? இல்ல இந்த உலக பிரகாரமான இயேசுவை தான் வழி, அந்த வழியை தான் பிடிச்சு போறோமா? அவரை தான் பின்பற்றி போறோமா? உலக பிரகாரமான அப்போஸ்தலர்களையும் உலக பிரகாரமான சீசரையும் நீங்களும் நானும் பின்பற்றி போகிறோமா? அல்லேலூயா. புரியுதா? பரலோகத்துக்கு போறதுக்கு வழியை சொல்லி கொடுக்கிறேன். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகிறதுக்கு வாசலை திறந்து விடுறேன், இருதயத்தை திறந்து விடுறேன். குத்தப்பட்டாதோ உணர்ச்சி வரும், உணர்வு உண்டாகும். வலிச்சாலும் உணர்வு உண்டாகும். பிடிச்சு வச்ச அந்த கொழுக்கட்டை மாதிரி, சொல்லல, பேர் சொல்லக்கூடாது, உட்கார்ந்தா அப்படியே தான் உட்கார்ந்து இருக்கணும். இன்னும் தடுமாற்றம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏதோ உலகசான படைச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் அப்படியே இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா யாராவது சரி, ஒருவேளை சில பரிசுத்தவான்கள் என்ன சொல்லுவாங்க, இவனுக்குள்ள லூசிபர் ஏறிட்டான். எப்பவுமே உண்மையை சொன்ன அந்த உலகம் ஒண்ணு சொல்லும், ஒண்ணு இவன் பைத்தியக்காரன், அப்படிதானே? அவர் யாரு, சாக்ரடிஸா ஏதோ ஒரு மனுஷன் உண்மையை சொன்னாரு, ஜெரையில பிடிச்சு போட்டு கொன்னுட்டான், அப்படிதானே? இங்க உண்மையை சொல்லக்கூடியவன் எல்லாம் பைத்தியக்காரன். நம்ம மக்கள் அப்படிதான். ஒண்ணுல பைத்தியக்காரன், இல்லைன்னா அவன் என்னது, வெளிநாட்டு கைக்கூலி. நான் இதுக்கு மேல சொல்ல விரும்பல. அல்லேலூயா. இவன் தீவிரவாதி. இப்ப கிறிஸ்தவத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட இடத்துல என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு உண்மையான தேவ வார்த்தை எடுத்து நம்ம பேசும்போது சரியாக நம்ம நடக்கணும், உண்மையா ஆண்டவருக்குள்ள போகணும், சபையை நடத்தணும், ஊழியம் உண்மையா செய்யணும், இப்படிதான் போன, இப்படிதான் இதை பண்ண நினைக்கும் போது இவன் வஞ்சிக்கப்பட்டான்.
நல்லா தான் இருந்தான் பேணி, முன்னாடி எல்லாம் கொள்ளலாம். ஆனா இப்ப ஏதோ ஒரு ஆவி ஸ்பிரிட் அவனுக்குள்ள ஏறிட்டு போடா, ஸ்பிரிட் ஏறிச்சான், இருக்கிற ஸ்பிரிட் போயிட்டு. அல்லேலூயா. கள்ள ஆவி என்ன விட்டு போயிட்டு நல்ல ஆவி எனக்குள்ள வந்துட்டு. அல்லேலூயா. உண்மைதான். புத்தி தெளிஞ்சிட்டு, ஞானம் வந்தது, தேவ ஞானம். அதனால்தான் சொல்றேன், இது எனக்கு மாத்திரமல்ல, இங்க இருக்கிற நீங்கள் அதெல்லாம் யோசிக்கணும். ஏதோ ஒரு தப்பு நடந்துகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு தப்பு நடந்துகிட்டு இருக்கு. நம்மளை எல்லாரையும் சுத்தி கிறிஸ்தவத்துக்குள்ள ஏதோ ஒரு கொடூரமான, ஒரு ஏமாத்துற, ஒரு அசுத்த ஆவி ஏதோ ஒரு விதத்துல உங்களை என்ன நடத்திக்கிட்டு இருக்கு. நான் இது தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம நினைக்கிறோம், நீங்க நினைக்கிறீங்க நான் கர்த்தருக்குள்ள நல்ல பரிபூர்ணமாக இருக்கிறேன், தேவனுக்குள்ள நல்ல சூப்பரா இருக்கிறேன். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை கூட. சோத்திரம். ஆமா, சங்கீதம் 119 139 வாசிக்கலாம். 119 139 119 139 பக்கம் 749. என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. எவனோ ஒருத்தன் வசனத்தை மறந்ததுக்கு இங்க யாரு பக்தி வைராக்கியம் பட்சித்ததுங்கிறா? தாவீது. ஆப்போசிட். இந்த வசனத்தை எதிர் சொல்ல நீங்க பாருங்க. என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால். இந்த சத்ருல யார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த தாவீதினுடைய தோழர்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்ல போனா இது யாரு? இன்னொரு இடத்துல சொல்றாரு, என் தோழர்கள், என் சகோதரர்கள். நான் ஆவிக்குரிய காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். இது உலக மனுஷன் கிடையாது, இது சபைக்குள்ள இருக்கிறவன். இந்த சபைக்குள்ள இருக்கிறவன், இந்த சபைக்குள்ள இருக்கிற தாவீதுக்கு எப்படி மாறுகிறான்? சத்ருவா மாறி நிற்கிறான். ஏன் மாறி நிற்கிறான்? வசனத்தை மறந்துட்டான், தேவனுடைய வசனத்தை மறந்துட்டான். தேவனுடைய வசனத்தை நீங்க மறக்கும் போது உங்க நம்பிக்கை இழந்து போகிறது. வசனம் என்று சொன்னால், மறதி என்று சொன்னால், நான் சொல்லுவது மனப்பாடமாக 100 வசனங்களை மைக்கிலே சொல்லுவது அல்ல. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அது பிசாசும் சொல்லும், அது சாத்தானும் சொல்லும், கோர்வையா சொல்லும். என்கிட்ட கேட்டிருக்க பைபிள்ல என்ன குறிச்சு வசனம் எங்க இருக்கு சொல்லு பாப்பேன். நான் சில இடத்த சொல்லுவேன், அதை விட நுணுக்கமா நான் உட்கார்ந்துருக்கேன் சொல்லு பாப்பங்க. நான் சொல்லட்டுமா அப்படிங்க, பாப்பா நீ ஒன்னும் சொல்லண்டா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவேன். பைபிள் வேத வசனம் பிசாசுக்கு நல்ல தெரியும், நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. பைபிள் பிசாசுக்கு தரவு. ஆனா ஒரு காரியம் நான் இதையும் சொல்றேன், உங்களுக்கு பைபிள் தரவா இருக்கலாம், நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கலாம், நீங்கள் 4ஹெச்டி முடிச்சிருக்கலாம், நீங்க என்ன பிடியோ படிச்சு தொலைங்க. ஆனால் சாத்தானுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? பைபிள் உள்ள வசனத்தை எல்லாம் கரைச்சு குடிச்சிருப்பான், ஆனா ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான். ஒரு வசனத்துக்கு பிசாசு கீழ்ப்படியாது. புரியுதா? நீங்களும் நானும் 1000 பைபிள் வசனங்களை கரைச்சு குடிச்சிருக்கலாம், ஒத்த வசனத்துக்கு கீழ்ப்படியாவிட்டாலும் நமக்குள்ள எப்படிங்க இயேசு இருப்பாரு? பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பாரு? ஒரு முறை ஒரு வேலை செய்யுங்க வந்திருந்தாங்க ஒருத்தர். அப்போ அவங்க சொன்னது, அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா 10 கட்டளை எழுதி போட்டிருக்குமா. ஒரு ஊழியத்தை ஒரு சபையை குறித்தான் சொன்னார். என்ன பாஸ்டர் 10 கட்டளை எழுதி போட்டிருக்காரு, ஒரு கட்டளை அந்த ஆள் கீழ்ப்படிய மாட்டார். என்னை உங்களையும் குறித்து அப்படி சாட்சி பிசாசு சொல்லலாம், மனிதர்கள் சொல்லலாம். 10 கட்டளை இருக்கிறது. நீங்க புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்தீங்கன்னா அதை ஆண்டவர் 2 கட்டளையா மாத்திட்டார். அந்த 2 கட்டளையை சொல்லுங்க பாப்பா.
ஒன்னு, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல ரெண்டே கட்டளையா கொண்டு வந்துட்டாரா? அல்லேலூயா, சோத்திரம். நான் ஒருவர் தான் தெய்வம் பா, முதல் கட்டளை. என்ன தவிர வேற யாரையும் நீ ஆராதனை செய்யக்கூடாது, அது முதல் கட்டளை. இரண்டாவது கட்டளை, உன்னிடத்தில் நீ அன்புகிறது போல பிறனிடத்தில் என்ன செய். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நமக்கு அதான் சொல்றோம்ல, எவனுக்கு எவன் எந்தால போனா நமக்கு என்ன, எவன் சத்தா நமக்கு என்ன, நமக்கு தேவை சோறு, வாழ்க்கை, என்ஜாய்மெண்ட். அப்படி அல்ல. ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைகள் வேதனைகள் நடக்கும் போது அது நமக்கு நடந்தது போல யோசிக்கணும். அல்லேலூயா. இப்ப நாங்கெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? சில போராட்டங்களுக்கு நான் அந்த ரகசியத்தை சொல்லித்தாரேன். சரி, ஒருவேளை ஒரு வாலிப பிள்ளை வாரா, ஒரு வாலிப பையன் வாரா, நம்ம வீட்டில் இப்படி ஒண்ணு இருந்தா நமக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். இன்னைக்கு நான் சொல்லித்தாரேன் உங்ககிட்ட, அந்த மைண்ட் எனக்கு உள்ள சர்ன்னு யாரும் ஏறிதான் நான் ஜெபம் பண்றது. அல்லேலூயா. தன்னை போல ஏங்க, எனக்கு கிடைக்கிற சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கணும். அப்படி விரும்புற ஊழியக்காரனா? அல்லேலூயா. நான் ஆடிக்காரலையும் கோடிக்காரலையும் நான் போறதை விரும்பல. என் பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. நான் மாத்திரம் என்ன செய்வேன்? ஆமா, 50 லட்சம் ரூபாய் கார்ல போவேன். ஹலோ பாருங்க, செருப்பு இல்லாம என் விசுவாசி நடந்துகிட்டு இருப்பான். சீ, அசிங்கமா இல்ல? நான் அதுக்கு செத்துறணும். தலையெழுத்து செலவும் போவோம். ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சு வச்சிருப்பாரு. எல்லாம் என்னச்சுவா, வித்து நாரி தின்னெடுத்து தின்னு, அதுக்கு மேல சொல்லல, தின்னு தூரி எடுத்து எல்லாம் முடிச்சு நாசமா போறவன நான் சொல்லல. வறுமையிலும் வியாதியிலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் போவான். ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? கொழுப்படுத்து போறதை நான் சொல்லல, நான் விரும்ப மாட்டேன். இந்த சபைக்கு வருகிற எல்லாருக்கும் எனக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைக்கணும் நான் விரும்புறேன். எனக்கு பொறாமைய போட்டிய எரிச்சல கிடையாது. யாரும் அப்படி நினைச்சிடாதுங்க. உங்க பிள்ளை நல்லா இருக்க கூடாது, உங்க குடும்பம் நாசமா போனோம், எனக்கு பொறாம வந்துட்டு, சீ அதிகமா இல்ல பொறாம, ஒன்ன பார்த்து பொறாம கிடையாது. நான் என்ன எதுல குறைஞ்சேன்? நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு மனுஷன் இங்க இருக்கிறவங்களை பார்த்து நான் பொறாமைப்படுகிறதுல நான் எதுல குறைஞ்சிருக்கிறேன்? எனக்கு வீடு இல்லையா, வாசல் இல்லையா, பிள்ளைகள் இல்லையா, எனக்கு குடும்பம் இல்லையா, நான் என்ன புறம்போக்கா? இல்ல. உங்களுக்கு எதெல்லாம் இருக்கோ அது எனக்கு நிறைய இருக்கிறது. அல்லேலூயா. நான் ஏன் இதை இப்படி சொல்றோம்னா, சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும். எனக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பொறாமப்படுறாரு, பார்சியா வளர்ச்சியை பார்த்து எரிச்சல் படுறாரு. ஏ அப்பா, என்னடா இது? நண்டு 43 பேட்டா ஷூ போட்டு நடந்தவனா? என்ன ஷூ? எங்க ஊர்ல மோட்டோரோலான்னு ஒரு செல்போன், அவன் ரிலையன்ஸ் வச்சுக்கிட்டு 2 ரூபாய்க்கு கூவி வித்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்திலே 6000 ரூபாய்க்கு செல்போன் வாங்கினேன். சாரி, 3000 ரூபாய் நினைக்கிறேன். 600 ரூபாய்க்கு கார்டு போட்டுக்கிட்டு எனக்கு விஷயம் தெரியாது. ஆமா, என் செல்போன் தான் பப்ளிக். போன் அடிச்சுட்டு ஒரு நாள் வச்சுட்டு 600 ரூபாய் ஒரு நாள் தீர்ந்துட்டு. ஆனா இருக்கிற வீடோ சாணி மேல சாணி ஒளியிருக்க பின்னாடி வச்சிருப்பேன். எப்போ? அப்பவே. நான் எதுக்கு உங்களை பார்த்து நான் பொறாம பண்ணோம்? கஷ்டப்பட்ட குடும்பம் தான், எங்க வீடு கஷ்டம் தான். ஆனால் நான் கடைசியா வாழ்ந்த வாழ்க்கை இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எனக்கு தேவைக்கு பணம் வரும், வேலை செய்வேன், உழைப்பேன், வச்சிருப்பேன். என்ன பொறாம வேண்டி இருக்கிறது சொல்லுங்க? யாரும் அப்படி நினைச்சிடாதுங்க. சரியா? அல்லேலூயா. சில விஷயங்களை நான் தடை பண்றேன்னா ஏன் தடை பண்ணுவேன் தெரியுமா? எனக்கு தெரியும் ஏதோ பிரச்சனை இருக்கிறது, வேண்டாம், இப்படி போயிருங்க, நீங்க வளர்ந்துருவீங்க. ஏங்க நீங்க வளர்ந்த எனக்கு நல்லது தானே? அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் போது, உங்க வீடு ஆசீர்வதிக்கும் போது நீங்க எனக்கு கொண்டு காணிக்க கொடுப்பீங்க, இந்த ஊழியத்தை தாங்குவீங்க. நான் ஏன் வேதனைப்படணும்? அப்ப எப்படி எனக்கு எது தோணும்? நல்லா இருக்கணும் தான் வரும். அதனால்தான் இவ்வளவு ஓப்பனாக கர்த்தருடைய வார்த்தை இங்கு வருகிறது.
நம்பிக்கை. வசனத்துல நம்பிக்கை இருக்கணும், வசனத்துல உறுதி இருக்கணும், வசனத்துல விசுவாசம் இருக்கணும், சபை கூடுதல் மேல நம்பிக்கை இருக்கணும். வாசிங்க ஒரு வசனத்தை, நான் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 122 ஒன்ன வாசிக்க பார்ப்போம். 122 ஒன்ன வாசிக்க பார்ப்போம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று மகிழ்ச்சியாயிருந்தேன். இன்னைக்கு ஒரு கூட்டம் எழுப்பி நிக்கிறாங்க, சபை கிடையாது, சபை கிடையாது. என்னங்க இதெல்லாம் உபதேசம்? கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதை. நான் ஒண்ணு கேட்கிறேன், எந்த கட்டுப்பாடும் இல்லாம நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சபை ஒரு போதகர் கிடையாது, ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் அவங்க போக்கில் வாழ்றீங்கன்னா அந்த காலம் நியாயாதிபதியின் காலமா மாறிவிடும், இருண்ட காலமாய் உங்களுடைய வாழ்க்கை வந்துடும். சபை எதற்கு தெரியுமா? ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு புத்தியாக சொல்லி இந்த பூமியில் நீங்கள் சரியான பாதையில் நடத்தி உங்களுடைய குடும்பம் சரியான பாதைக்குள்ளாக கடந்து செல்வதற்கும் உங்களுடைய பாவங்களை சுட்டிக்காட்டி அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து நீங்கள் ஒரு சமாதான வாழ்க்கை வாழ்வதற்கும் உங்க முடிவில் நீங்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் தான் சபை. அல்லேலூயா. அதுக்குத்தான் கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்கிறார். இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க, புதிய ஏற்பாட்டில் எங்க சபை இருந்து, புதிய ஏற்பாட்டில் எங்க ஆலயம் இருந்து? ஆலயம் இல்லாமையே ஏசப்பா ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணாரு. அல்லேலூயா. கடைசியில ஆலயத்தில் அவருக்கு இடம் கொடுக்காதனால என்ன செஞ்சாரு? தெருவில் போய் பிரசங்கம் பண்ணாரு, மலையில போய் பிரசங்கம் பண்ணாரு. ஏன் மலையில போய் பிரசங்கம் பண்ணாரு தெரியுமா? மேல யாரு நின்று பேசியாச்சுன்னா கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த சத்தம் அப்படியே கேட்கும். அல்லேலூயா. அதனால்தான் மலையில நின்று பிரசங்கம் பண்ணாரு ஏசப்பா. சும்மா ஒண்ணும் கிடையாது, அவர் செலக்ட் பண்ண இடம் எல்லாம். மைக்கு கிடையாது, ஆலயத்தில் இடம் கொடுக்கல. ஆனால் அப்போஸ்தலர்களும் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். பண்ணி இருக்கிறாங்களா? பண்ணி இருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு சொன்ன ஆலயம் வேற. அல்லேலூயா. அது அவருடைய ஆலயம், அவருடைய சரீரத்தை அவர் சொன்னாரு. சரி, அந்த லிஸ்ட் வேற. அதை இடிச்சு போட்டா 3 நாள்ல கட்டுவேன்னு சொன்னாரு. அல்லேலூயா. சோத்திரம். உலக பிரகாரமான சர்ச்சை இடிச்சு போட்டு கட்டுறதுக்கு வரல. தவறான உபதேசங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. சர்ச்சைக்கு போகாத, என்னைக்கு நீங்க எங்க இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு நல்ல சர்ச்சைக்கு போங்க, அப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. நல்ல சர்ச்சை இல்லையா, உங்க வீட்டை சர்ச்சா மாத்திருங்க, நீங்க இருக்கிற இடத்தை சர்ச்சா மாத்திருங்க. சோத்திர ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தை நம்ம பிரசங்கம் வருகிறது, இதை போட்டு கேளுங்க உட்கார்ந்து, அதனோட ஒன்றிச்சு போங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆலயம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறது எப்படி இருக்கணுமா? மனமகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா வரணும், இருதயத்தில் பூரிப்பா வரணும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைக்கும், என் குடும்பத்துக்கு கிடைக்கும், என் பிள்ளைகளுக்கு கிடைக்கும், என் வாழ்க்கையினுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அங்கே ஆகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா காரியத்துக்கும் அங்க ஆகாரம் இருக்கும். வாசிங்க எபிரேயர் 10:25 வாசிங்க. எனத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதை ரொம்ப இப்படி சொல்லணும் நம்ம பார்ப்போம். 10:25 நான் முடிச்சிடுறேன். எபிரேயர் 10:25 பக்கம் 307. என்ன சொல்லப்படுகிறது? என்ன சொல்ல வேண்டுமா? புத்தி சொல்லணும், புத்தி சொல்லணும். அதுக்காக நீங்க புத்தி சொல்லலாம். புத்தி சொல்றவங்க புத்தி சொல்ற மாதிரி நடக்கணும். அல்லேலூயா. புத்தி சொல்றவங்க என்ன செய்யணும்? சிலவங்க சொல்லுவாங்க, உன் பிள்ளை அடக்கி வை, இங்க பிள்ளைய திறந்து விட்டுருக்கோம், தலைதறிச்சு தான் போகும். ஆனா அடுத்த வீட்டு பிள்ளைய சொல்லுவான், உன் பிள்ளை சரியில்லை, அது சரியில்லை, என்ன சரியில்லை, என்ன இது. ஆனா நம்ம பிள்ளையோ எப்படி வேணாலும் போல, அதுவா தங்க கொடை, ஒன்னும் தெரியாத பாப்பா போட்டாளான் பாப்பா.
புத்தி சொல்லாத. புத்திய உன் வீட்டுக்கு சொல்லு, உன் பிள்ளைகளுக்கு சொல்லு, உன் குடும்பத்துக்கு முதல்ல புத்தி சொல்லு. அது கேட்கல சொல்லு, என் பிள்ளைக்கு புத்தி சொல்ல தலை திருச்சி தெரியுது, எப்பா நீயாவது நல்லா இருப்பா அப்படி சொல்லு, கேட்கும். அல்லேலூயா. உன் பிள்ளை இப்படி ஓ என் பிள்ளை இதெல்லாம் அசிங்கமா இல்ல? அதான் ஏசப்பா சொன்னாரு, முதல்ல உன் கண்ணில இருக்கிற உத்திரத்தை தூக்கி என்ன செஞ்சு கீழே போட்டு அப்புறம் உன் சகோதரன் போ போய் சொல்லு, எப்பா அந்த துரும்ப எடுத்து போட்டிருப்பா அப்படின்னு சொல்லு. ஏசப்பா செவுடு அடிச்ச மாதிரி இருக்கா? இப்ப பிளாஸ்பேக்ல பார்த்தா இப்படி இப்படின்னு வைக்க தோணுதா? நம்ம தான் அதெல்லாம் மறந்துடுறோம். நமக்கு சூடு சொர்ணம் மான ரோசமே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்திலையும் கரெக்டா இருக்கணும்னு யோசிக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் தப்பு செஞ்சீங்களா? தப்பு. ஏசப்பா இல்ல மன்னிச்சிருங்க ஏசப்பா, நான் செஞ்சே தப்பு தான், போயிட்டே இருங்க, கர்த்தர் மன்னிப்பார். அந்த செஞ்ச தப்புக்கு பைபிள்ல ஒரு வசனம் உண்டு. பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, தேடி பிடிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து அடுத்தவங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு ஓடுறது பைபிள்ல வசனம். தாவீது, யப்பா உங்களுக்கு ஒரு தாவீது கிடைச்சாரு. இன்னைக்கு அவருக்கு இருந்திருந்தாரு ஆண்டவர் கொஞ்சம் பால்டாயில தாரெல்லாம் குடிச்சிட்டு செத்து பேர் என்ன பக்கம் என்ன பத்தி பேசிட்டு இருக்கான்னு சொல்லியிருப்பாரு. என்னப்பா அந்த மனுஷன் செஞ்சாரப்பா? ஆவண்ணா தாவீது. யாரு? உரியாவா? உரியாவுக்கு மனைவி அபகரிச்சது பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஆனா ஏன்னா பாஸ்டர் அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வாடிட்டான். வாசனை எங்க வருது? ஆனா கொன்னு இருக்க கூடாது. என்ன செஞ்சிருக்க கூடாதா? கொன்னுதான் தப்பு. ஆட பாவி மனுஷா, வசனம் சொல்லுது, ஏன் நீ கேட்கறது என்ன? நீ எத்தனை கேட்டாலும் உனக்கு கொடுத்திருப்பன, அடுத்தவளுக்கு இதை எடுத்து கொண்டு போட்டியப்பா அவனை. இதெல்லாம் நம்ம விட்டுருவோம். அதனால தாவீது, ஆபிரகாம், அடுத்தது வேற யாரு? சாரி இஸ்ரவேலு சொல்லிக்கிட்டு நம்ம பட்டியலுக்குள்ள போக கூடாது. நம்ம இனி எங்க போனோம் தெரியுமா? நேர நம்ம பட்டியல் ஏசப்பா சீசர்கள். போனா உருப்படுவோம். போனா என்ன செய்வோம்? உருப்படுவோம். இல்லைன்னா உருப்படுவோமா? உருப்பட மாட்டோம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல நீங்க இப்படியே தாவீதுக்கு கதைக்கும் இந்த கதைக்கும் போனீங்கன்னா உங்க வீடு உருப்படுமா? உங்க குடும்பம் உருப்படுமா? உருப்படாது. ரொம்ப கவனம். நான் பேசுறது சில நேரம் வேதனையா இருக்கும், எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன் தெரியுமா? நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நான் அதான் சொல்றேன்ல, எங்கேயோ கூவத்தில் கிடந்த என்ன கர்த்தர் இன்னைக்கு கொண்டு விட்டுருக்காருன்னா, இந்த ஊழியத்தை நான் 10 பேரை கொடுத்தாலும் அவன் கரெக்டா எனக்காக ஊழியம் செய்வாங்கிற நம்பிக்கையில தான் என்கிட்ட கொண்டு அந்த ஊழியத்தை கொடுத்தார். இல்லைன்னா பெனிங்கிற ஒரு மனுஷன் செத்து போயிருப்பான், இல்லை ஏதோ ஒரு வழியில இருந்திருப்பான். அவ்வளவுதான். நம்பி கொடுத்தார். அந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். என் சுயநலத்துக்காக இங்க 2000 பேர் கூடணும் அப்படிங்கிறதுக்காக தேவ வார்த்தையை ஒரு காலமும் நான் புரட்ட போறது கிடையாது. தேவ வசனத்தை புரட்ட போறதே கிடையாது. அல்லேலூயா. எனக்கு கூட்டம் வேண்டாம், ஆத்துமாக்கள் தான் வேணும். நான் கேட்கிறது கர்த்தர்கிட்ட என்ன தெரியுமா? கூட்டம் எனக்கு வேண்டாம் தேவனே, ஆத்துமாக்களை தாரு. கிறிஸ்துவுக்காக கடைசி நாட்கள்ல ஜீவனை கொடுக்கிற ஆத்துமாக்களை எனக்கு தார ஆண்டவரே. இரவும் பகலும் தேவ சமூகத்தில் கதறக்கூடிய ஆத்துமாக்களை தார ஆண்டவரே. நான் கேட்கறத இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்னை விட நல்ல பவரா இருக்கிற ஆத்துமாக்களை தார ஆண்டவரே. சொல்லுவாங்க என்ன, தள்ள 8 அடி பஞ்சா குட்டி, அப்படிப்பட்ட விசுவாச பிள்ளைகளை எனக்கு தாருங்க ஆண்டவரே. நான் கேட்பேன்,
தேவனை முக்கியப்படுத்துறவங்க, ஆண்டவருக்காக வாழ்றவங்க கடைசி நாட்கள்ல எழும்பட்டும். என் சபைக்கு கொண்டு வாருங்கப்பா. என்னுடைய விசுவாசம் இதுதான். அல்லேலூயா. தருவார். நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் தேவன் தருவார். அல்லேலூயா. நம்ம நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா நம்ம அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களை நம்பிக்கை வைக்கல. தேவனுடைய சபையில ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சபையின் மேல நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. சபை கூடி வருதல. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கண்ட இடத்துக்கு போகாதுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் விட்டுட்டு போறது தரித்திரம். நம்ம கவனம், ஜாக்கிரதை. எவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு ஒரு நாள். நான் அது ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை சொல்லல. கவர்மெண்ட் நமக்குன்னு ஒரு ஓய்வு நாளை கொடுத்திருக்கிற நாள்ல கர்த்தருடைய பாதத்துல வந்து இருந்து அன்னைக்கு கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சுக்கிடுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. உலக காரியங்களை ரொம்ப நீங்க முன்னெடுத்து போகாதுங்க. எழும்புவோமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.